நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஆளுநரை ராஜினாமா செய்ய கோருவது நியாயமற்றது என்று முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கூறுகையில், ஆளுநரை தொடர்பு படுத்தி வரும் மருத்துவக் கல்லூரி விவகாரத்தில் அரசு ஏற்கனவே பல்வேறு விளக்கங்களை அளித்துள்ளது. மேலும் மருத்துவக் கல்லூரி தொடங்க தடையில்லா சான்றிதழ் கோரிய மனு முறையாக இருந்ததால் தடையில்லா சான்றிதழ் வழங்கினோம். இதில் எந்த விதிமுறையும் மீறப்படவில்லை. மேலும் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களை முதலீடு செய்ய வரும்படி அழைப்பது முதலமைச்சரின் வழக்கமாகும். அதன் அடிப்படையிலேயே பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தொழிலதிபர்களை புதுவையில் முதலீடு செய்யும்படி அழைத்தேன் என்று கூறிய அவர், மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் ஆளுநரிடம் விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விசாரணையும் நடந்து வருகிறது. விசாரணை நடைபெறுவதால் ஒருவர் குற்றவாளியாகிவிட முடியாது. மேலும் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். மேலும் அவர் வழக்கின் சாட்சியாக கூட இருக்கலாம். அவர் மீது எவ்வித குற்றமும் இல்லாத பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளுநருக்கு மீண்டும் பதவியை தருவார்களா? எனவே எதிர்க்கட்சிகள் ஆளுநரை ராஜினாமா செய்ய கோருவது நியாயமற்றது. மேலும் இது தொடர்பாக அமைச்சர்கள் தான் பதில் அளிக்க வேண்டும். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அமைச்சர்கள் பதில் அளிக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் எழுந்தது. எனவே அதிகாரிகள் பதில் அளித்து வருகின்றனர். மேலும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்குப்பதிவிற்கு இடைப்பட்ட காலமான மே 13ஆம் தேதி வரை எதிர்க்கட்சிகளின் பந்த் போராட்டம் தேவையற்றது. எனவே அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது அமைச்சர்கள் கந்தசாமி, நமச்சிவாயம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பத்தில் குருத்வாரா கட்ட 40 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படவில்லை என்று கலெக்டர் ராகேஷ் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் ராகேஷ் சந்திரா கூறுகையில், புதுவையில் குருத்வாரா கட்டுவதற்கு சுக்மானி சாஹிப் சபா சார்பில் அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு கருவடிக்குப்பம் பகுதியில் நிலம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடம் குளத்தை ஒட்டி இருந்ததால் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் 2008ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி தருமாறு மீண்டும் அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 2010ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தில் குருத்வாரா கட்ட அமைச்சரவை ஒப்புதலுடன் 0.65 ஏக்கர் நிலம் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு ஆண்டுக்கு 35,000 ரூபாய் வீதம் 10 ஆண்டுகளுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அரியாங்குப்பத்தில் குருத்வாரா கட்ட 40 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இது தவறான செய்தியாகும் என்று மறுப்பு தெரிவித்து கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை கெடுப்பதில் இந்தியாவின் ஒட்டுமொத்த எரிசக்தி தேவையை விட இன்டர்நெட் அதிக பங்கு எரிசக்தியை உபயோகிக்கிறது என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பான கிரீன்பீஸ் சார்பில் தகவல் தொகுப்பு மையங்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் ஆபத்து குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டது. அது வெளியிட்ட அறிக்கையில், கூகுள், அஹமாய், யாஹூ, ஆப்பிள் இங்க் போன்ற இன்டர்நெட் தகவல் தொகுப்பு மையங்கள் ஆண்டுக்கு 66,200 கோடி கிலோவாட் மின்சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் பூமி அதிக அளவில் வெப்பமாகிறது. மேலும் இந்த தகவல் தொகுப்பு மையங்கள் செலவிடும் எரிசக்தியை விட இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆண்டு எரிசக்தி தேவை குறைவு. மேலும் சுற்றுச்சூழலை காப்பது, செலவை கட்டுப்படுத்துவது, மின் சிக்கனத்தின் அவசியம் ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உணர்ந்துள்ள போதும் அவை எரிசக்திக்கான மாற்று வழி காண்பதில் அக்கறை காட்டவில்லை. அதனால் பெரும்பாலான தகவல் மையங்களில் நிலக்கரியிலிருந்து பெறப்படும் மின்சாரமே பயன்படுத்தப்படுகிறது என்று கிரீன்பீஸ் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் இன்டர்நெட்டில் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பதிவு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்தியாவுக்கு 14ஆம் இடம் கிடைத்துள்ளது. எஸ்டோனியா முதலிடத்தில் உள்ளது. ஆசிய அளவில் தென்கொரியா முதல் இடத்திலும் இந்தியா 2ஆம் இடத்திலும் உள்ளது. இந்தியாவில் இன்டர்நெட் பயன்பாடு கிராமப்புறங்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது. இங்கு 42 லட்சம் பேர் மட்டுமே இன்டர்நெட் பயன்படுத்துவதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இது நகர்ப்புறங்களில் பயன்படுத்துபவர்களை விட 10 மடங்கு குறைவாகும். இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஏற்ப அமெரிக்கர்கள் மாற வேண்டும் என்று வாஷிங்டனில் நடைபெற்ற நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஒன்றில் அமெரிக்க அதிபர் ஒபாமா பேசினார். வாஷிங்டனில் நடைபெற்ற நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் ஒபாமா பேசுகையில், உலகம் முழுவதும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை பார்த்து வருகிறோம். இந்தியா, சீனா நாடுகள் வேகமாக வளர்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலையற்ற சூழ்நிலை இருக்கிறது. தொழில்நுட்பம் காரணமாக உலகம் சுருங்கி வருகிறது. அந்த தொழில்நுட்பங்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டவை. வளரும் நாடுகளுடன் போட்டியிடும் நிலை இப்பொழுது நமக்கு சவாலாக அமைந்துள்ளது. மாறிவரும் உலக நாடுகளுக்கு ஏற்ப அமெரிக்கர்கள் மாற்றத்திற்கு தயாராக வேண்டும். போட்டிகளை
சமாளித்து வளர்ந்த பொருளாதாரம் என்ற நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சியின் உச்சத்தில் பாதிப்பையும் சந்திக்க வேண்டியிருந்தது என்று அவர் பேசினார். புதுவையில் சரக்கொன்றை மலர்கள் எனப்படும் மஞ்சள் நிற பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துக் குலுங்குகின்றன. அதனை மக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். சரக்கொன்றை என்று அழைக்கப்படும் மங்களகரமான தோற்றமளிக்கும் மஞ்சள் நிற பூக்கள் பூஜைக்குரிய விசேஷமான மலராகும். இந்த மலரை கேரள மக்கள் விஷுக்கணி என்ற கேரள வருடப்பிறப்பு அன்று சிறப்பாக பூஜையில் பயன்படுத்துவார்கள். மேலும் கேரள மக்கள் பெரும்பாலும் அதனை தங்கள் இல்லங்களில் வளர்ப்பார்கள். இந்த மலரின் மரங்கள் போதிய சூரிய ஒளியும் காற்றும் ஈரப்பதமும் உள்ள இடங்களில்தான் நன்கு வளர்ந்து பூத்து காட்சியளிக்கும். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்கள் இப்பூக்கள் மலர்வதற்கான காலமாகும். வசந்த காலத்தில் பூத்து காண்போரை கவரும் வண்ணம் காட்சி தரும் இம்மலருக்குரிய கொன்றை மரத்தினை இப்பொழுது பல மாநிலங்களிலும் வளர்த்து வருகின்றனர். புதுவையில் வளர்க்கப்பட்டு வந்த இம்மரங்கள் வசந்த காலத்தை முன்னிட்டு பூக்க ஆரம்பித்துள்ளன. கொத்து கொத்தாக மலர்ந்து அழகிய தோற்றத்தில் காட்சி அளிக்கும் இம்மலர்கள் காண்பதற்கு மிக ரம்மியமாக இருப்பதால் மக்கள் இம்மலர்கள் பூத்துக் குலுங்குவதை ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர். தற்பொழுது வசந்த காலத்தை முன்னிட்டு பூக்க தொடங்கியுள்ள சரக்கொன்றை மலர்கள் ஜூன் மாதம் வரை பூத்துக் குலுங்கும் என தாவரவியல் வல்லுநர்கள் கூறியுள்ளனர். வடக்கு ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. வடக்கு ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் கடந்த 17ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இப்பொழுது வெளிவந்துள்ள தேர்தல் முடிவில் மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை 200. இதில் 86 பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களில் பெண் எம்பிக்கள் 43%. பின்லாந்தில் பெண்கள் வாக்குரிமை பெற்றது 1906இல். அதற்கு அடுத்த ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 19 பெண்கள் எம்பியாக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. பெண்களை எம்பியாக்கி நாடாளுமன்றத்திற்கு முதல் நாடு என்ற பெருமையை பின்லாந்து பெற்றது. கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்து பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து இப்பொழுது 86ஆக அதிகரித்து மீண்டும் சாதனை நிகழ்த்தியுள்ளது. இந்தியாவில் மக்களவை உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை 545. இதில் 59 பேர் பெண்கள், அதாவது 11%த்திற்கும் குறைவு. சட்டசபைகள் மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சர்ச்சையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு வாட்டிகன் நகரில் நடந்த சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் 16ஆம் போப் பெனடிக்ட் சிறப்புரையாற்றினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் தினமாக உலகம் முழுவதும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வாட்டிகன் நகரில் புனித பீட்டர் சதுக்கத்தில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. அதில் 16ஆம் போப் பெனடிக்ட் 63 மொழிகளில் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்து தெரிவித்துவிட்டு பேசுகையில், நாம் அனைவரும் இன்றைய நாளில் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். ஆனால் லிபியா போன்ற சில நாடுகளில் அழுகுரல் கேட்கிறது. மேலும் போர், வன்முறை, இயற்கை பேரழிவு, துக்கம், பசி, நோய், வறுமை ஆகியவற்றால் உலகின் பல்வேறு பகுதிகளில் பலர் வாடுகின்றனர். குறிப்பாக வட ஆப்பிரிக்காவில் பசி, வறுமையால் அதிகமானோர் பாதிக்கப்படுகின்றனர். லிபியாவில் மனிதநேயம் போற்றப்பட வேண்டும் எனில் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஜனநாயக ரீதியில் பேச்சு நடத்த வேண்டும். போர்கள் நடக்கும் நாட்டில் இருந்து வெளியேறி பிற நாடுகளில் குடிபெயரும் மக்களை அன்புடன் வரவேற்று ஆதரவு அளிக்க வேண்டும் என்று போப்பாண்டவர் கேட்டுக் கொண்டார். உணவுப் பொருட்களில் உடல் நலனை கெடுக்கும் 151 வகையான பொருட்களுக்கு சீனாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சீன உணவுப் பொருள் பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில ஆண்டுகளாகவே சீனாவில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் உடல் நலனை பாதிக்கும் பல்வேறு பொருட்களை கலப்பதாக புகார் எழுந்தது. இதை தடுப்பதற்காக சீன அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், கடந்த 9 ஆண்டுகளில் படிப்படியாக மொத்தம் 151 பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் சாப்பிட தகுதியற்றவை 47, உடல் நலனை பாதிப்பவை 22, கேடு விளைவிக்கும் துணைப் பொருட்கள் 82 ஆகும். இத்தகைய பொருட்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவுப் பொருட்களில் சேர்ப்பது சட்டப்படி குற்றம். உணவுப் பொருட்களுக்கு வண்ணம் அளிக்கும் டோனிரேட், உடல் எடையை குறைக்கும் ராக்டோஃபைமன் உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும். அனைத்து தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியல் சீன சுகாதார அமைச்சகம், வேளாண்மை அமைச்சகங்களின் இணையதளம் வெளியிட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியில் மெட்ரோ ரயில் தொடங்கி 100 மாதங்களில் 125 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர் என்று மெட்ரோ ரயில் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மெட்ரோ ரயில் தொடங்கி 100 மாதங்கள் முடிந்துவிட்டது. இந்த ரயில்களில் இதுவரை சுமார் 125 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர் என்று புதுடெல்லி மெட்ரோ ரயில் செய்தி தொடர்பாளர் அனுஜ் தயான் தெரிவித்துள்ளார்.
மேலும் அவர் கூறுகையில், மெட்ரோ ரயில் முதலில் 8.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே இயக்கப்பட்டது. தற்பொழுது அது படிப்படியாக வளர்ந்து இப்பொழுது 183 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்படுகிறது. டெல்லிக்குள் மட்டுமே இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் இப்பொழுது அண்டை மாநில தொழில் நகரங்களான குர்கான் மற்றும் ரொய்டா வரை இயக்கப்படுகிறது. இப்பொழுது டெல்லியில் மொத்தம் 135 மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளதாகவும் தினமும் 14,16,420 பேர் மெட்ரோ ரயில் பயணம் செய்வதாகவும் கூறிய அவர், டெல்லியில் தினமும் 160 மெட்ரோ ரயில்கள் 2,400 முறை சுமார் 70,000 கிலோமீட்டர் தூரம் இயக்கப்படுகிறது என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ராக்கெட் எரிகுண்டுகளை வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தின் பான்பட் பகுதியின் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று திடீர் தாக்குதல் நடத்தியது. அப்பொழுது அவர்கள் ராக்கெட் எரிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கிச்சூடும் நடத்தினர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நம்முடைய வீரர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தியதால் பாகிஸ்தான் தரப்பில் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. இந்த திடீர் தாக்குதலால் இந்தியா தரப்பில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று ராணுவ உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அண்மை காலமாக எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.